கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 9:15, மேத்யூ 9:15. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இப்போ என்ன, யோவான் ஸ்நானகன் மணவாளனுடைய தோழன். இப்போ மணவாளன் கூட இருக்கிறாரு. இது என்ன, சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காலம். ஆனால் மணவாளன் எடுக்கப்படுவார். நான் இந்த பூமியை விட்டு போவேன், அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் உபவாசிப்பாங்க, அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இதை யோவான் ஸ்நானகனை சொல்லும்போது யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார். ஏன்னா சாலிம் என்ற ஊருக்கு பக்கத்தில் ஐனான் என்ற இடத்துல அங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கறது கேட்டு கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. யோவான் ஸ்நானகன்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா உங்கள் கூட இருந்தாரே, நீங்கள் கூட சொன்னீங்களே, அவர் அந்த பக்கத்தில், யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்து இல்லப்பா, நான் அவருக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு 29வது வருஷத்தில், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. எனக்கு என்ன, இப்போதான் அது சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன, நான் மணவாளனுடைய தோழன், மணவாளன் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் நடக்குது, அவர் பின்னாடி மக்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்தை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுபட்ட பின்பு அவங்க உபவாசிப்பாங்கன்னு சொன்னாரே, உபவாசித்தாங்களா? நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய 13வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 2வது 3வது வசனம் பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆதி திருச்சபையில் அவங்க உபவாசம் பண்ணி அனுப்பினதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர்களுடைய 14வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்போ உபவாசிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தார்னா, தன்னுடைய சீஷர்கள் உபவாசம் இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தாரு. அதனால தான் அவர் சொல்லும்போது மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் உபவாசிக்கும் போது, அதே மாதிரி 17வது வசனத்தில் நீயோ உபவாசிக்கும் போது. அப்போ என்ன, உபவாசம் என்பது அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லக்கூடியதா அவர் எதிர்பார்த்து அதை சொன்னார். அதை ஆதி திருச்சபை பின்பற்றியது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? இன்றைக்கு நம்ம உபவாசிப்பது நாம் தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க மக்களாக உபவாசிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரு? நம்ம உபவாசிப்போம் என்று எதிர்பார்த்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து அப்பப்போ கர்த்தர் ஏவும் நாட்களில் நம்ம உபவாசித்து நாம் நம்முடைய மாம்ச சத்தத்தை குறைத்து தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆவலோடு நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தரும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக உபவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். அதாவது ஏதாவது பிரச்சனை, இல்லை வேலை போயிடுச்சு, இல்லை எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படிங்கும்போது உபவாசிப்பது ஒன்று. எப்பொழுதுமே எனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், நான் அவருடைய சித்தம் செய்யணும் என்று சொல்லி நீங்கள் உபவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? நீங்கள்லாம் உபவாசித்து கர்த்தரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டு அவருக்கென்று வாழ்வீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறாரு.
அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருமே வாழணும். அப்போ இந்த 2025 ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம எப்பொழுதுமே தொடர்ந்து உபவாசித்து தேவனை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் இருப்போம் என்று நாம் ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம இந்த வருஷத்தில் உபவாசிக்கக்கூடிய மக்களாக வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த புதிய வருடத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் அவ்வப்போது தொடர்ந்து உபவாசித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவை உம்முடைய கிருபை. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.